Hi all, welcome to Demystifying Markets. ஸோ இன்னியோட இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாங்க. திஸ் இஸ் ஃபார் டுமாரோ. பிஃபோர் கெட்டிங் இன் டு இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்தோட 2025 இங்கிலீஷ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸில் இட்ஸ் கோயிங் டு பி 3 hours per day. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் பேசிக்ஸ் டில் அட்வான்ஸ்லேருந்து எல்லா விதமான கான்செப்ட்ஸும் மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்ம கவர் பண்ணுவோம். ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோ லேர்னிங்ஸும் இருக்கும். அண்ட் அந்த மாதிரியான மார்க்கெட் ப்ரொஃபைலோட ப்ராக்டிக்கல் லைவ் லேர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே யூ கேன் ரைஸ் எனி கொஷின்ஸ். அண்ட் அக்கார்டிங்லி நீங்கள் வந்து அந்த லாஸ்ட் வீக் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அண்ட் வீல் ஆல்சோ பி அசைனிங் யூ ஹோம் ஒர்க்ஸ். ஸோ இன்ட்ராடே ஸ்கேல்பர் ஸ்விங் லாங் டேர்ம் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ப்ரொஃபைலே நம்மளுக்கு சொல்லணும். ஸோ திஸ் டே யூ ஹேவ் டு பி இன் இன்ட்ராடே பிளே, திஸ் டே யூ ஹேவ் டு பி அ ஸ்கேல்பர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ப்ரொஃபைல் வந்து நம்மளுக்கு காட்டும். பிகாஸ் வி ஆர் அப்ரோச்சிங் இட் இன் ப்ராக்டிக்கல் வே இல்லையா? So if you're really interested, kindly contact the WhatsApp number. The registration is going on. ஸோ இன்னியோட இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஐல் ஷோ யூ எந்த அளவுக்கு வந்து அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நிஃப்டி அகெயின் இட்ஸ் டேரக்ஷனல் மூவ். மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஒரு பீபாக் ரிஜெக்ஷன் தான். அகெயின் பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் ஆச்சு. ஸோ இன்னைக்கு மார்னிங் நம்ம வந்து லைவ் ட்ரேடிங் செஷன் ஒரு 10:30க்கு வந்திருந்தோம். ஸோ இட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இந்த வி ஷேப் ரெக்கவரி நடந்தது. அண்ட் எஸ்பெஷலி இந்த சி பீரியட் பார்த்தீங்கன்னா ஐபி எக்ஸ்டென்ஷன் டைம் 10:15 பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் செல்லிங் வந்து நடந்தது. பிகாஸ் நிஃப்டி ஐடியும் 1% கிட்ட டவுனாக இருந்தது. பட் ரெக்கவரி ஆயிட்டாங்க. நிஃப்டியும் வந்து லாஸ்ட்டில் வந்து நல்ல வி ஷேப் ரெக்கவரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக அந்த லெவல்ஸ் இன்னும் ரெஸ்பெக்ட் ஆகுது. இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த பிஓசி தட் இஸ் 23,550 லெவல்ஸ் இஸ் ரெஸ்பெக்டிங் அ லாட். ஸோ நம்ம வந்து நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பிஓசியை வந்து இன்ட்ராடேக்கு கிரியேட் பண்ணலாம், மல்டி லெவல்ஸ்க்கு கிரியேட் பண்ணலாம், மல்டி வீக்ஸ்க்கு கிரியேட் பண்ணலாம். பட் அந்த மாதிரியான பிஓசியை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு பிஓசி பிபாக்காக தான் தெரியும். ஸோ இது வந்து பிபாக்கா இல்லை அப்படின்றது தெரியும். பட் பிஓசிலேயே அவ்வளோ ஸ்ட்ராங்னஸ் இருக்குது, அவ்வளோ வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இட் டிஃபர்ஸ் பிகாஸ் ஆஃப் த டேட்டா. அந்த டேட்டாவை அவங்க என்ன மாதிரி வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றதான் நம்ம வந்து நிறைய ப்ராக்டிக்கலாக படிப்போம். ஸோ எஸ், இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கீழே க்ளோஸ் இல்லை. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் இன்கேஸ் நிஃப்டி வந்து இந்த லெவல்லேருந்து மேலே வராங்கன்னா செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் ஆக்டிவாக இருக்குது. இன்னமும் 23,900 to 24,000 கிளியர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 24,150 to 200 கிளியர் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் நிஃப்டி. ஆன் டவுன் சைட் வராங்கன்னா கண்டிப்பாக 23,550 to 500 லெவல்ஸை பிரேக் பண்ணணும். ஏன்னா இன்னமும் இந்த லெவல்ஸ் வந்து கீப் ஆன் ஆக்டிங் அஸ் அ சப்போர்ட் இல்லையா? ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் வராங்கன்னா 23,350 to 400. ஸோ ஃபார் இந்த லெவல் இன்னும் பிரேக் பண்ணலை. பட் ரிலையன்ஸை பொறுத்தவரையும் இன்றைக்கி நம்ம லைவ் மீட்டிங்லேயே பார்த்துருந்தோம். நல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரிலையன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா பி ஷேப் ரெக்கவரி வந்து கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து 1,200 லெவல் சூப்பராக ஹோல்ட் ஆகிடுச்சு. ஸோ பட் மார்க்கெட் 2 நாளாக பார்த்தீங்கன்னா பி ஷேப் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் வந்து மார்க்கெட் வந்து பீபாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இதோட கண்டினியூட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ரிலையன்ஸ் அஸ் வெல். ஸோ நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட் வந்து நிஃப்டி ஐடி கிட்டேருந்தும் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ வி ஷேப் ரெக்கவரி வந்து நிஃப்டி ஐடிக்கு வந்து நல்லாவே இன்றைக்கி கிடச்சிருக்கு. அண்ட் எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டியோட ஃபாலுக்கு வந்து அதர் பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் இருந்தாலுமே ஐசிஐசி இஸ் த மெயின் ரீசன். பிகாஸ் நம்ம வந்து இன்றைக்கி லைவ் மீட்டிங்லேயும் பார்த்துருந்தோம். ஐசிஐசிஐ வந்து கண்டினியூஸாக செல்லிங் சிங்கிள் பிரிண்ட், ஸ்மார்ட் மணியோட செல்லிங் வந்து எவிடெண்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து எவிடெண்ட்டாக தெரிஞ்சுது. பட் ஸ்டில் இன்னும் செல்லர்ஸ் வந்து செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது. ஐசிஐசிஐ டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ. ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி வந்து கிளியரான ஒரு ரிஜெக்ஷன் தாங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பீபாக்கில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸான ஒரு ஜோனில் தான் ரெசிஸ்ட் ஆகிருக்காங்க. அண்ட் இதை வந்து நம்ம லாஸ்ட் டெய்லியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பீபாக் அண்ட் பிஓசி ஆன் சேம் பிளேஸில் இருக்குது அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் அகெயின் ஒன் மோர் அவர் ஸ்ட்ராட்டஜி, அவர் பேக் டெஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம பார்ப்போம் ட்ரைனிங் ப்ராசஸில். ஸோ பார்த்தீங்கன்னா 500 to 600 கிளியர் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் ஆன் டவுன் சைட் மார்க்கெட் எவ்வளோ தான் 49,800 கீழே வந்தாலுமே ஆனால் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 50,000 கிட்ட வந்துட்டாங்க. ஸோ திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த பீபாக் இன் பேங்க் நிஃப்டி இஸ் கீப் ஆன் ரெஸ்பெக்டிங் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து பொட்டென்ஷியலான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி கீழே வந்திருந்தாலும் ஆனால் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக திரும்பவும் மேலே நடந்திருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் எஸ்பிஐன்னு இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் கூட ரெக்கவரி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ராப்பரான நம்மளுக்கு ஒரு
பிரேக் பண்ணி நிற்கக்கூடிய லெவல் இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து திரும்பவும் இந்த லெவல்லேருந்து மேலே வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷனே உங்களுக்கு பீபாக்காக இருக்கலாம். ஸோ 5500 to 600 அண்ட் தென் 5800 அண்ட் தென் 51,000 த்ரீ லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். பட் கீழே வராங்க அப்படின்னா இந்த லெவல் இன்னும் பிரேக் பண்ணணும். 49,800 கீழே வராங்கன்னா 49,600 as well. இந்த லெவலை பிரேக் பண்ணுற வரையும் திஸ் இஸ் நாட் அன் அலர்ட். ஸோ 49,800 பிரேக் பண்ணால் மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை. ஸோ மார்க்கெட் வந்து 49,800 பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட எவ்ரி வீக் வந்து நம்ம அனாலிசிஸ் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ இண்டெக்ஸோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஷேர் பண்ணுறோம். வேணுன்றவங்க இதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லோ வே ஆஃப் லேர்னிங் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ எவ்ரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வீக்லி அனாலிசிஸ் வந்து எஸ்பெஷலி ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த வாரத்தோட வீக்லி அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் இண்டெக்ஸ். வை? பிகாஸ் இட் இஸ் இன் கீ லெவல். So with that note, if you are really interested for English batch, kindly contact. And thank you all. But நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.